சில கட்சிக்காரங்க பாதிக்கப்பட்ட மக்களை வச்சு கேம் விளையாடுறதும் அவங்கள டிவி கேக்கு எதிராக திருப்புறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்களை வந்து இழந்துட்டோம் அப்படின்னா அந்த வழியில நம்ம என்ன வேணா பேசியிருக்கலாம் அந்த டைம்ல. ஆனா அப்பவே அவங்க எப்படி பேசினாங்கன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு நான் ஆறுதலாக இருப்பேன். எனக்கே அதான் நான் உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறேன். கோர்ட்டில் கேஸ்லாம் முடிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார். என்னைக்கு வரேங்கிறது அதை மற்ற எல்லாரும் சொல்லுங்கள். கேஸ் முடிஞ்சோடனே நான் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் வரேன் அப்படின்ட்டு இருக்காருங்க சார். பாதுகாப்பு இல்லைங்க சார், அதிக ஃபோர்ஸ் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். கூட்டம் அதிகமாக கூடுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். கொடுக்காம விட்டுட்டாங்க. எல்லாருமே குற்றச்சாட்டு வந்து அவர் மேலே வைக்கிறாங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். அவர் என்ன பண்ணுவார் இவங்க கூட்டம் கூடுனதுக்கு? அவர் மேலே இருந்து சார். இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? கூட்ட நெரிசலுக்கு போய் தான் இறந்தாரு. எங்களுக்கு வந்து நேரடியாக ஆறுதல் தெரிவிச்சா போதும், நாங்கள் வந்து எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டோம். ஆனால் மாற்றி அதுக்கு வந்து அவங்கள கூப்பிட்டு போயிருக்காங்க. நாங்கள் ஆறுதல்னு சொல்லி கொடுத்த பணத்தை வந்து நான் திரும்ப அவங்களுக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டேங்க சார். தவறாக பயன்படுத்தி என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதுனால நான் பணத்தை திரும்பி கொடுத்துட்டேன். அதே மாதிரி எங்களை வந்து நேரடியாக வந்து ஆறுதல் செலுத்தி பணமும் எல்லாரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து கலெக்டர் என்னத்தை சொல்ல, நோ கமெண்ட்ஸ். அதில் அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா? கவர்மெண்ட்ல இருந்து வந்தாங்க, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து நேரில் விசாரித்து பணம் கொடுத்தாங்க அப்படின்னு. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவங்க பேசுகிறாங்க. அதை விடுங்க. இதெல்லாம் இவங்க முன்னாடியே முயற்சி பண்ணி பாதிக்கப்பட்டவங்கள இப்படி திருப்பி இருந்தாங்கன்னா இந்த கேம் இந்த முட்டாள் மக்கள் கிட்ட ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருக்கும். ஆனால் இது கொஞ்சம் லேட்.